So guys, OnePlus பாத்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்ல நிறைய மொபைல்ஸ் லான்ச் பண்ண போறதா பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ அதுல OnePlus Nord வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அண்டர் 25,000 செக்மெண்ட்ல. இப்போ அந்த OnePlus Nord விட கம்மியான ரேட்ல இன்னும் 2 மொபைல் வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து லான்ச் ஆகுது அக்டோபர் 26 யூஎஸ்ல வந்து லான்ச் பண்ணுறாங்க, இந்தியாவில் கிடையாது. ஸோ இதில் OnePlus N10 அண்ட் OnePlus N100 இந்த நேமில் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதில் OnePlus N10 பற்றின ஃபீச்சர்ஸ் அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது லீக்கட் ஸ்பெசிஃபிகேஷன் முன்னாடி தான் நம்ம அந்த வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், மேலே ஐ பட்டன் லிங்க் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. அந்த OnePlus N10 அண்டர் 20,000 செக்மெண்ட்ல லான்ச் பண்ண போறாங்க, அதுவும் 5Gயோட. ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா OnePlus N100. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா அண்டர் 15,000 செக்மெண்ட்ல வந்து லான்ச் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் ஒரு சில நிறையவே லீக் ஆயிருக்கு. அது என்னன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த OnePlus N100 டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சில் ஒரு HD+ டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க, வெறும் 720p ரெசல்யூஷனில் தான். இது யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே IPS LCD டிஸ்பிளே தான் அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் கார்னிங் உள்ள ப்ரொடெக்ஷன் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் என்ன டைப் ஆஃப் ப்ரொடெக்ஷன்றதை மென்ஷன் பண்ணலை. ஸோ இந்த OnePlus N100 உங்களுக்கு 720p டிஸ்பிளே தான் வந்து கிடைக்க போகுது. அப்படியே ப்ராசஸர் பக்கம் வந்தீங்கன்னா இந்த மொபைலில் ஸ்னாப்ட்ராகன் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகனில் ஒரு ரொம்ப பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரக்கூடிய ஒரு ப்ராசஸர் ஸ்னாப்ட்ராகன் 460 தான் வந்து இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 460 வந்து ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் தான். ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடா 1.8 GHz வரைக்கும் த்ராட்டல் பண்ணிக்கும். சிப்ஸோட சைஸ் 7 nm பில்ட் பண்ணது. ஜிபி பார்த்தீங்கன்னா Adreno 610ல வந்து ரன் ஆகுது. ஸோ இது மற்ற பிராண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 10,000 செக்மெண்ட்ல வரக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்கு. அதாவது ஒரு 9,000, 10,000, ஒரு 8,500 அந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்னாப்ட்ராகன் 460 நம்ம பார்க்கலாம். பட் OnePlus பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் 14,000, 15,000 செக்மெண்ட்ல இந்த ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனியாவ் நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸருக்கு பவர் கொடுக்க இதில் பார்த்தீங்கன்னா 5,000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க. இது சார்ஜ் பண்ணுறது நமக்கு என்ன டைப் ஆஃப் சார்ஜர் அடாப்டர் இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி ஒரு 18 வாட் வந்து கொடுக்கலாம், இல்லை நார்மலாக ஒரு 10 வாட் அடாப்டர் கூட வந்து கொடுக்கலாம். ஸோ நாளைக்கு லான்ச்சிங்கில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன தர போகிறாங்கன்றது. நெக்ஸ்ட் அப்படியே கேமரா செட்னு வரப்போ பேக் சைடில் ட்ரிபிள் கேமரா செட்டப் தான். 13 மெகாபிக்ஸில் ஒரு பிரைமரி சென்சார், 2 மெகாபிக்ஸில் ஒரு மேக்ரோ, தென் 2 மெகாபிக்ஸில் ஒரு பக்கி சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடில் செல்ஃபிக்கு 16 மெகாபிக்ஸில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கேமரா செட்டும் ரொம்பவே ஒரு டீசெண்டான ஒரு செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பயங்கரமாக கொடுக்காம ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு மொபைலில் எந்த மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த ஸ்பெக்ஸ் எல்லாமே சேர்த்து இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு $200 இருக்குன்ற மாதிரியே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது அப்படி பார்க்குறப்ப இந்தியன் மணியில் ஒரு 14,000 செக்மெண்ட் இல்லை ஒரு 13,500 செக்மெண்ட்ல இந்த OnePlus N100 வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். என்னதான் ஒரு 14,000ல நீங்க இந்த பிரைஸ் பாயிண்ட்டை வச்சாலுமே இந்த மொபைல் அந்த பிரைஸுக்கு ஒர்த்தா இல்லை வேல்யூ ஃபார் மணியான்ற ஒரு கொஸ்டின் வந்து எழும்பும். இல்லை 720p டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரும் ஸ்னாப்ட்ராகன் 460 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த மொபைல் மற்ற பிராண்ட்ஸில் நமக்கு 10,000, 9,000 கிடைக்கும். OnePlusன்ற ஒரே காரணத்துக்காக இந்த மொபைலை 14,000 இல்லை 15,000 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். முக்கியமாக OnePlus ஃபேன்ஸுக்கு ஓகேவா இருக்கும். ப்ளஸ் கேமிங்க்கு இந்த மொபைல்லாம் செட் ஆகாது. இது ஒரு நார்மல் யூசேஜ் உள்ள ஒரு மொபைல் தான். ஸோ டோட்டலாக இந்த OnePlus N100 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷன் ஓகேவா? நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா இதை வந்து சூஸ் பண்ணுவீங்களா? அண்ட் இவங்க வந்து எந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணால் நல்லா இருக்கும் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற கேஜெட், மொபைல் ஃபோன்ஸ் இதை பற்றிலாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.